Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாளா வீடியோ 3 நாளா வீடியோ வரல அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டால எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். சரி, காலையிலே சுட சூடான ஒரு மெயில் வந்துச்சு எனக்கு. எங்க இருந்து வந்துச்சு அப்படினு கேட்டிங்கன்னா வேற எங்க இருந்தல்ல யூடியூப்ல இருந்து மெயில் வந்துச்சு. அதாவது டைரக்ட் இதுவரைக்கும் வந்து ரிப்போர்ட் பண்றதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ டைரக்டா வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க வீடியோல தவறான வார்த்தைகளையோ இல்ல மிஸ் இன்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு கெட்ட வார்த்தைகளோ இல்ல அதாவது மற்றவங்களோட மனசை பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளோ பேசுனீங்க அப்படின்னா இமீடியட்டா உங்களுடைய வீடியோ டெலீட் செய்யப்படும். உங்க சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் உடனே தரப்படும். உங்களுடைய சேனல் டெர்மினேட் கூட செய்யப்படும். இல்ல டெர்மினேட் இல்லாட்டி சஸ்பெண்ட் செய்யப்படும். ஸோ கொஞ்சம் உஷாராக இனிமேல் வீடியோக்கெல்லாம் போடுங்க. சரி, அந்த மெயில் வந்துச்சு. மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரி ஒரு ஃபோட்டோ இமேஜ் மாதிரி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உணர்ச்சி தமிழ்லேயே இருந்துச்சு. அதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா தமிழில் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் இன்னொன்று போட்டிருக்காங்க, நியூ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, யூடியூப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சரில் வரப்போகுதா இல்லை வந்துருச்சா என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசணும் அப்படின்னா சேனல் வந்து டக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு புது ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு படிச்சுட்டு சரி இது ஒரு சும்மா ஏதோ ஒரு இன்டிமேஷன் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு திரும்ப யூடியூப் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி சாதாரணமாக வீடியோக்கள் இன்றைக்கி எவ்வளோ வியூஸ் போயிருக்கு என்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு சேனலை ஓப்பன் பண்ணேன். சேனலை ஓப்பன் பண்ணால் சேனல்லையும் இதே மாதிரி வருது. நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள், இல்லை போட்டிருப்பேன், அதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீடியோக்களில் ஒரு தவறான வார்த்தைகளையோ மிஸ்லீடிங் கரண்டோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. சேனல் இமீடியட்டாக காலி ஆயிரும். அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது ரெக்கவர் பண்ணிடலாம். இது ஏன் நமக்கு தேவையாயுது அந்த மாதிரியான விஷயங்கள் வீடியோக்கள் போடுறது. ஓகே, இந்த மாதிரி மெயில் உங்களுக்கு வந்திருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூடியூப்பில் இன்டிமேஷன் வந்திருக்கா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வந்துச்சா அப்படின்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.